வெல்கம் டு தமிழ் டெக் டிராவல். இந்த எபிசோடில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்டை விசிட் பண்ண போகிறோம். என்ன ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராபி ஐலாண்ட். பேங்காக்லேருந்து சவுத் ஆஃப் தாய்லாண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து பேங்காக் போயிட்டு பேங்காக்லேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி நீங்கள் கராபி போகணும், விச் இஸ் க்ளோஸ் டு அரௌண்ட் 1.5 hours ட்ராவல், 1 hour 20 minutes ட்ராவல். ஸோ இங்கேருந்து நீங்கள் பேங்காக் வந்து அரௌண்ட் 15,000-16,000 போயிடலாம். அதுக்கப்புறம் பேங்காக்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2,000 to 2,500 rupees ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேங்காக்லேயே நீங்கள் வீசா ஆன் அரைவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வீசா தேவையில்லை, எல்லாம் ஒரே வீசா தான், ஒரே கண்ட்ரி அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கண்ட்ரி ஏன் போய் பார்க்கணும், இந்த ஸ்பெசிஃபிக் ஐலாண்ட் ஏன் போய் பார்க்கணும், இங்க என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ் கராபி ஐலாண்ட் பார்க்கலாம். இந்த கராபி ஐலாண்டோட மொத்த பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 30,000 to 40,000 பீப்புள். ஸோ இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷிங். இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபிஷிங் வில்லேஜ் தான். ஃபிஷிங் தான் இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஆர் பிஸ்னஸ். தென் tourism. இங்க approximate பாத்தீங்கன்னா every year during the month of October to April, which is the most visited season, local Thai peopleம் சரி, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸும் சரி, இந்த அக்டோபர் டு ஏப்ரல் மந்த்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஜூன் டு செப்டம்பர் இஸ் ஆல்வேஸ் அ ரைனி சீசன். அதனால வந்து இங்க வந்து அவ்வளவு பயங்கரமா மழை பெய்யும். அதனால மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. ஸோ செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மிட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஏப்ரல் எண்டு மே மட்டும் கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளைமேட் இருக்கும். மாடரேட் வெயில் இருக்கும், ஈவினிங் ஆனா சில்னஸ் இருக்கும், ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறதுனால. பட் தட் இஸ் த ஐடியல் டைம் டு விசிட் திஸ் ஐலாண்ட், விச் இஸ் ஃப்ரம் அக்டோபர் டு ஏப்ரல். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பேசிக் டீடைல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ் கராபி ஐலாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க கராபி ஐலாண்ட்ல நம்ம ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஸ்டே பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்ல நீங்க இது பேங்காக்ல இருந்து 1 day இல்ல 2 day ட்ரிப்பா வரலாமா, இல்ல 1 day ட்ரிப்பா வரலாமா, என்னென்ன இடம் இருக்கு பாக்கிறதுக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ முக்காவாசி பேரு பேங்காக்ல இருந்து இங்க வந்து 1 day ட்ரிப்பா வருவாங்க, இல்லைன்னா 2 day ட்ரிப்பா வருவாங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்தீங்கன்னா இங்க தங்கறதுக்கு வந்து ரிசார்ட்ஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஸ்டேஸும் நிறைய இருக்கு. அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எங்க வேணா தங்கிக்கலாம். பட் ஆனா ஆவரேஜ் டே காஸ்ட் வந்து நீங்க வந்து ரிசார்ட் எடுத்தீங்கன்னா மினிமம் 2,500 to 3,000 rupees பர் டே ஆகும். இதே ஹோம் ஸ்டே எடுத்தீங்கன்னா ஈவன் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் 1,000 rupees பர் டே. அதுக்கப்புறம் ஹோட்டல் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 2,500 பர் டே உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் an island and the cost are little bit high. It is not like any other cosmopolitan city. The islandங்கிறதுனால இந்த காஸ்ட் வந்து இங்க இருக்கு. But instead of staying in a hotel, I would suggest you can stay in a resort or a home stays, so that உங்களுக்கு வந்து லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் நிறைய இருக்கும். ஹோட்டல் போயிட்டீங்கன்னா it will be regular hotel this thing. பட் ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்டா நீங்க வந்து ஹோம் ஸ்டேவோ இல்ல வந்து நீங்க வந்து ரிசார்ட்லயோ தங்குனீங்கன்னா that will have a very good feeling. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிசார்ட் பாத்தீங்கன்னா வந்து சீசைடுவா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து you can enjoy. So நீங்க ஹோம் ஸ்டே பண்ணீங்கன்னா you can stay with the local people. They will guide you. எங்க போலாம், எங்க சாப்பிடலாம், என்ன எது பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. So with regard to staying options, these are the options available and you can pick and choose wherever you wanted. நீங்க வந்து ஹோட்டல் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can always go and check in Airbnb or Booking or Agoda, where you will get very good deals on all 3 options, hotels, resort and homestays. இந்த கராபில குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும் இல்ல எல்லாரும் போய் பார்க்குற இடம் ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் பிபி ஐலாண்ட். ஸோ இந்த பிபி ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கராபிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த பிபி ஐலாண்டுக்கு அவங்க வந்து உங்களை வந்து ஒரு க்ரூஸ் மூலமாவோ இல்லை யாட் மூலமாவோ இல்லை போட் மூலமாவோ உங்களை கூட்டிட்டு போவாங்க. இட்ஸ் அகைன் 1 hour, க்ளோஸ் டு 1 hour டிரைவ். நீங்க அங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஐலாண்ட்ல இருக்கிற வாட்டர் பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் கிரீன் கலர்ல இருக்கும் வாட்டர். உங்களுக்கு கீழே வந்து தெரியும், உங்களுக்கு தண்ணிக்கு கீழே என்ன இருக்குங்கிறது தெரியும். அந்த ஐலாண்ட் கிட்ட உங்களை கூட்டிட்டு போகும்போது that will be a wonderful drive which you have to really experience it. இந்த பிபி ஐலாண்ட் தவிர அங்க பாக்கிறதுக்கு நேஷனல்
நேஷனல் பார்க் இருக்கு, கோலண்டா நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பிபி நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் அங்க இருக்கு. பட் இருந்தாலும் பிபி ஐலாண்ட் ஸ்டேஸ் அவுட் ஆஃப் ஆல். தட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் வென் யூ விசிட் கராபி. ஒரு ஒன் டே அங்க நீங்க போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி டூ குட். கராபி ஐலாண்ட்ல சுத்தி பார்த்துட்டு இப்போ அங்க சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, எதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் an island, seafood will be always available. Any kind of seafood, you name it, any kind of different fishes, lobster, prawns, any kind of seafood, it will be available. எல்லாருமே எல்லா ரிசார்ட்லயும் எல்லா ஹோட்டல்லையுமே வந்து this will be available. பட் ஆனா காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், பிகாஸ் இட்ஸ் an islandங்கிறதுனால. சிட்டில இருக்கிறதோட இங்க கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். பட் ஆனா the taste will be like too good. And second பாத்தீங்கன்னா vegetables and fruits it will be available. You take a fruit, நீங்க வந்து பைனாப்பிளா இருக்கட்டும், வாட்டர்மெலனா இருக்கட்டும், மேங்கோவா இருக்கட்டும், பப்பாயாவா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட், இது எல்லாமே அங்க ஹோம் க்ரோன், அங்கேருந்தே வருது அப்படிங்கறதுனால ஃபுல்லா ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நிறைய இருக்குங்க. அதனால ஃபாரஸ்ட்ல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிள் வந்து அபண்டன்ட்டா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 50 பாட் இல்ல 30 பாட் இல்ல 60-70 பாட் இந்த மாதிரி வந்து குவான்டிட்டி வைஸ் வந்து அவங்க வித்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க எப்ப போனாலும் அபார்ட் ஃப்ரம் சீ ஃபுட்டை நீங்க டேஸ்ட் பண்றதை விட இந்த ஃப்ரூட்ஸை டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இங்க கிடைக்கிற மேங்கோவும் பப்பாயாவும் பைனாப்பிளும் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா you can even survive on these fruits alone. Fresh juices and fruits will be like too good. So இந்த ஐலாண்டுக்கு வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பண்ண வேண்டியது அங்க இருக்கிற பீச்சஸ் விசிட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். சிலதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, சிலதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அதை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஃபுட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீ ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், டெஃபினட்டா எதையும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க இதை டேஸ்ட் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். இந்த ஐலாண்ட்லாம் விசிட் பண்றதுக்கு ரெண்டு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க பேங்காக்ல இருந்தே நீங்க வந்து ட்ரிப் அட்வைசர் மூலமா, ட்ரிப் அட்வைசர்ங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா அங்க வந்து டே டூர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து பேங்காக்ல இருந்தே புக் பண்ணிட்டு போயிடலாம். புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கம்ப்ளீட்டா 1 day 2 day பேக்கேஜ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, which will be inclusive of island visit and then resort stay and then food, sightseeing எல்லாமே வந்துடும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க அங்க போயிட்டு கராபி ஐலாண்ட் போயிட்டு நீங்க பண்ணலாம். பட் ஆனா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே காசு ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் டுகெதரோ போறீங்க அப்படின்னா பேங்காக்லயே நீங்க இதை புக் பண்ணிடலாம். ட்ரிப் அட்வைசர் மூலமா போனீங்கன்னா ட்ரிப் அட்வைசர்ல புக் பண்ணலாம். அப்படி இல்ல Klook.com அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ், கராபி பேக்கேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ட்ரிப் அட்வைசர் அண்ட் Klook எதுல வேணா நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் டூர்ஸ் நிறைய இருக்கு, நீங்க அதை புக் பண்ணிக்கலாம், which is very effective. நம்மளோட இந்தியன் காஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் say 2 nights 3 days இல்ல 1 night 2 day இல்ல 1 day பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா it will always start from say some 3,000 to 5,000 rupeesல ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஃபுட் வேணாம், எனக்கு வெறும் ட்ரிப் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட். ஸ்டே வேணாம், எனக்கு இது ஃபுட் மட்டும் வேணும், சைட் சீயிங் வேணும்னா அதுக்கு ஒரு காஸ்ட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பட் ஐ வுட் சஜஸ்ட் யூ கேன் புக் இட், ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க அங்க போய் நீங்க ஒன்னொன்னா நீங்க பார்த்து நீங்க ஃபெரியில போய் காசு கட்டி போயிட்டு வரணும் அப்படின்னா உங்கள்ட்ட அவங்க வந்து டபுள் த காஸ்ட் வாங்கிடுவாங்க. பிகாஸ் அந்த லோக்கல் பீப்புளோட ரெவென்யூவே டூரிசம் நம்பி தான் இருக்கு. அதனால எல்லாமே டபுள் த காஸ்ட் வாங்குவாங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ப்ரீ புக் through TripAdvisor or Klook and then enjoy your trip.